சீவல பெரியபாண்டி படம் பார்க்கும்போது அந்த இன்ஸ்பிரேஷன் ஏற்பட்டது. அதில் எல்லா சாங்குமே ரொம்ப கம்பீரமாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு ஃபீலும் இருக்கும். திருநாவலி சீமையிலே சீவல பெரி பாண்டியடா, அப்படி ஒரு கம்பீரம் இருக்கும். அது மாதிரி ஒரு ஃபஸ்ட் ஒரு கல்யாணம் ஆகி அந்த ஒரு முதல் நாளில் ஒரு ரெண்டு ஒரு தேங்காயை உருட்டிட்டு ஒரு பாட்டு பாடுவாங்க. கிழக்கு கிழக்கு செவக்கையிலே நீ கீரை அறுக்கையிலே நாம் பழச நினைக்கையிலே பல்லருவா பட்டிருச்சே பல்லருவா பட்டிருச்சே. ஒரு மாதிரி நம்மள ஒரு தொண்டையை பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இளையராஜா சாங் மாதிரி இருக்க கிட்டத்தட்ட அப்படின்னு ஒரு மேலே ஒரு மரியாதை இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு ஆதித்யன் போடணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு நல்ல கலைஞன். அதில் ஒயிலா பாடும் பாட்டு, அது ஒயிலா பாடும் பாட்டு, அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கலைஞனாக இருக்காரான்னு சொல்லி நம்ம போட்டோம். எனக்கும் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு சாங் இருந்தது. அந்த சாங் இன்ஸ்பிரேஷன் கொடுத்தேன். காடுமலை சொல்லும் அருவாவேலு அவன் கதை சொல்ல போறேன் கொஞ்சம் நீயுங்களு, தக்கு தச திருநவேலி செவகாட்டு பூமியிலே ஒட்டப்புள்ள மருதாயி அவனை தேடி வந்தாளே. ஒரு பாட்டு இருக்கும். ஒரு வரலாறு சொல்றது மாதிரி அது கம்பீரமா பண்ணார்.